ஹாய் எவ்ரிவன். நேற்று வந்து ஒரு சிஸ்டர் வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இப்போ வந்து 4mm பீடு 3mm பீடெல்லாம் நம்ம வந்து இது மாதிரி லோட் பண்ணிட்டு போடும்போது அவங்களுக்கு வந்து பீட்ஸ் போல கீழே கொட்டிடுது சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கட்டை விரலில் வந்து நீடியில் பிடிச்சிருக்கேன். அப்போ 4வது விரலில் வந்து நான் வந்து நீடியில் ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு அதை வந்து செக்யூர்டாக நம்ம கையில் வந்து டைட்டாக பிடிச்சிருக்கோம். இப்போ வந்து பீட்ஸ் வந்து ஒரு பீட்ஸ் மட்டும் தான் விடணும். எப்பயுமே 3mm 4mm பீடெல்லாம் யூஸ் பண்ணும்போது 5mm பீடெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு பீட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பீட்ஸ் மேலே ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லூஸ் உட்கார. நிறைய பேர் அதையும் கேட்குறீங்க. கிளாத்லேருந்து கழட்டினதுக்கப்புறம் பீட்ஸ் எல்லாம் வந்து லூஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், ஒவ்வொரு பீட்ஸை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பீட்ஸை விட்டுட்டு மற்ற பீட்ஸ் நீங்கள் வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன். இந்த 4வது விரலில் பார்த்தீங்கன்னா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ நான் இப்போ 3 பீட்ஸ் விட்டது. இப்போ வந்து இங்கே ஸ்டிச் பண்ணாலும் நான் இந்த இடத்துல டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன். இப்போ வந்து முன்னாடி போயிருச்சு அப்படின்னா நீடியில் த்ரெட்லேருந்து நீடியில் வந்து கீழே கழட்டக்கூடாது. அப்படியே நம்ம வந்து இந்த இதுலேயே ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிடிச்சி அப்புறம் எடுத்துக்கணும் மேலே. இப்போ பாருங்கள், இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஒரு பீட்ஸ் விட்டுட்டு இன்னொரு டைம் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கீழே வந்து விழுகாது. ஸோ வந்து இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு